அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 29 முதல் 32 வரை மற்றும் அதிகாரம் 12, இறை வார்த்தை 19 வரை. ஒரு நாள் யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தி இருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாக கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ நான் சாலமோன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும்
இஸ்ராயலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்திற்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ராயலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நமது பதில்: கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது, நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை, இஸ்ராயலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். என் மக்கள் எனக்கு செவிசாய்த்திருந்தால், இஸ்ராயலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன், என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவிசாய்ப்பீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7. இறை திருவார்த்தைகள் 31 to 37 முடிய. இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒருமுறை புனித அன்னை தெரேசாள் ஒரு தொழுநோயாளியினுடைய புண்களை எல்லாம் துடைத்து கொண்டிருந்தார்.
அந்த புண்களிலிருந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தது. அப்போது அவர் அருகே ஒருவர் நின்று கொண்டிருந்தார். வெளியிலிருந்து உதவி செய்ய வந்தவர். இவ்வாறாக அன்னை தெரேசால் அந்த தொழுநோயாளியினுடைய புண்களை எல்லாம் அவர் துடைத்து கொண்டிருந்த போது அந்த மனிதன் இவ்வாறாக சொன்னார், அன்னையே, 1 கோடி ரூபாய் கொடுத்தால் கூட இந்த வேலையை நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன். அப்போது அன்னை தெரேசால் சொன்னார்கள், ஆம், நானும் செய்ய மாட்டேன். ஆனால் நான் எதற்காக செய்கிறேன் என்றால், என் ஆண்டவர் இயேசுவாக இருக்கின்ற இவருக்கு நான் செய்கிறேன் என்று சொன்னாராம். இயேசுவின் பிரியமானவர்களே, எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ, எங்கெல்லாம் மனிதம் சிதைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் நோயாளர்கள் வதைக்கப்படுகின்றார்களோ, அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய பணியை செய்தார். இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவரிடம் காது கேளாத திக்குவாய் பேச முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒருவரை கைகள் வைத்து குணமாக்கும்படி அவரிடம் கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒரு அற்புதத்தை அவர் இன்னும் ஆழமான முறையிலே அவர்களுக்கு புரியும்படியாக அந்த மனிதனை தனிமையில் அழைத்து சென்று குணப்படுத்துகின்றார். அன்புமிக்கவர்களே, இதிலே மிக முக்கியமான ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை சுகமாக்குகின்ற போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எஃபத்தா, திறக்கப்படு என்கின்ற வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் மனிதனை படைத்த போதும் அந்த மனிதனை ஆண்டவர் உருவாக்குகின்ற போது அந்த மனிதனுக்கு உயிர் மூச்சை கொடுத்தவர் கடவுள். ஆகவே அந்த உயிர் மூச்சை கொடுத்துதான் மனிதனை இவ்வுலகிற்கு கொண்டு வந்தார் என்பதை நாம் தொடக்க நூலிலே வாசிக்க கேட்கின்றோம். ஆகவே கடவுள் பெருமூச்சு விட்டு அன்று மனிதனை படைத்தார். அதே போல இந்த திக்குவாயுற்ற பேச்சற்ற காது கேளாத இந்த ஒரு மனிதனுக்கும் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். ஆகவே உயிரற்ற ஒரு மனிதனாக இதுவரையிலும் நடைபிணமாக எதற்கும் உபயோகமற்ற ஒரு மனிதனாக இருந்தவனை கடவுள் மீண்டுமாக ஒரு புது பிறப்பாக அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து மீண்டும் அந்த பெருமூச்சு விட்டு அவருக்கு சுகம் கொடுக்கிறார் என்பதை இன்றைய மார்க்கு நற்செய்தி வழியாக நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசுவின் பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இவ்வாறாக நம்மையும் ஒரு புதிய பிறப்பாக, ஒரு புதிய மனுஷியாக மாற்றுவதற்கு அவர் என்றுமே காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் எவ்வாறாக அந்த மனிதனை தனிமையில் அழைத்து சென்று எல்லா அருளையும் கொடுத்தாரோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபங்கள் இத்தகைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவர், என்னை தனிமையிலே அழைத்துக்கொள், என்னுடைய வேதனைகளிலே நான் வீழ்ந்து கிடக்கிறேன், உயிரற்ற நிலையில் நான் இருக்கின்றேன், உம்முடைய மூச்சு காற்றை என் மீது கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை கொடுக்கும்படியாக நாம் கேட்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். அன்புமிக்கவர்களே, கடவுள் என்றும் நம்மோடு இருக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமையை நாம் சிறப்பிக்கின்றோம். திரு அவையானது இன்று புனித கேத்தரின் ரிச்சி என்கின்ற ஒரு புனிதையை கொண்டாடி மகிழ்கின்றது. இத்தாலியில் இருக்கின்ற ஃப்ளாரன்ஸ் நகரை சார்ந்த ஒரு புனிதை. அன்புமிக்கவர்களே, இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது 14 வயதிலே டொமினிக்கன் சபையிலே சேர்ந்து ஒரு துறவி ஆனார். 25 வயதிலே அந்த சபையினுடைய தலைவராகவும் இவர் மாறினார்.
இவருடைய வாழ்க்கையில் தனித்துவம் என்ன என்று பார்க்கின்ற போது, இயேசுவினுடைய பாடுகளை எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் தியானிக்கின்ற ஒரு புனிதை. அதை அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், ஆனந்த வெள்ளி தியானம் என்று அழைக்கின்றார். ஆகவே இந்த தியானத்திலே கடவுள் மிக அற்புதமான அருளையும் ஆசிரையும் அவருக்கு தந்ததாக அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து கடைசியாக அவருடைய வாழ்க்கையிலே 5 காய வரங்களையும் இந்த புனிதை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார். மிக வேதனைகளை கடந்தவர். யாராலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய சொந்த சகோதரிகள் சபையிலே பலவிதமான துன்பத்தையும் நெருக்கடிகளையும் இவருக்கு கொடுத்தார். ஆனால் கடைசி வரையிலும் இறைவனோடு ஒன்றித்திருந்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், ஆன்மீக வாழ்வுக்கு 3 வழிகள் அவசியம். என்னென்ன வழி என்று அவர் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், முதல் வழி, கடவுள் மீது கவனத்தை செலுத்துங்கள். டிரெக்ட் யுவர் தாட்ஸ் ஆன் த லார்ட். அதுவும் சிலுவையில் இருக்கின்ற இயேசுவிடம் உங்களுடைய கவனத்தை செலுத்த அழைக்கின்றார். இரண்டாவதாக மிக முக்கியமானது, எல்லா பற்றுகளிலிருந்தும் விடுதலை அடைய வெள்ளிக்கிழமைகளிலே ஜெபிக்க அழைக்கின்றார். டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் ஆல் வேர்ல்ட்லி திங்ஸ். இரண்டாவது. மூன்றாவதாக மிக முக்கியமானது, ஆண்டவரினுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற ஜெபி. அக்கம்ப்ளிஷ் வாட் லார்ட் வாண்ட்ஸ் யூ டு டூ. ஆகவே இந்த 3 ஆன்மீக வழிகளை நாம் எதிர்கொண்டால் நிச்சயமாக கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார் என்பதை உறுதியாக இந்த புனிதை வழியாக நாம் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னுடைய பெருமூச்சு காற்றை நம்மீதும் ஊதி நம்மை ஒரு புதிய மனிதனாக மாற்ற வேண்டும். அதே நேரத்திலே கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு ஆன்மீகத்திலே எழுச்சி பெற சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருளிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவே அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளங்களாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினும் நினைவுகூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக இவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோர் நினைவுகூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித கேத்ரின் டி ரிச்சி மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
ஆமென். ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருளி வர நாம் தகுதியற்றவர். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகள், தூய ஆவியார் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.